அழகு 2 இதில தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயின்ஸ் எக்ஸாம்லேயே வந்து ரீசனிங் பார்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து இதில் தான் வந்து அதிகபட்ச கேள்விகள் வந்து இடம்பெறும் சொல்லியிருக்காங்க. எத்தனை கேள்விகள்னா 45 கேள்விகள் இடம்பெறும். அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அரசியலமைப்பு அது சார்ந்த வினாக்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னுரை மற்றும் அதன் தத்துவ அம்சங்கள், அதேபோல் முக்கிய அம்சங்கள் மற்றும் ஆதாரங்கள், ஒன்றியம், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசிற்கு வழிகாட்டு நெறிமுறை, கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்ம இந்திய அளவில் படித்தாகணும். அதேபோல் நடுவண் அரசு கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் அமைச்சரவை குழு. அதேபோல் நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மக்களவை மற்றும் மாநிலங்களவை கொடுத்துருக்காங்க. அதேபோல் மாநில நிர்வாகம் தனியாக பிரிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, முதலமைச்சரை பற்றி கேள்வி கேட்கலாம், அமைச்சரவை குழுவுக்கு பற்றி கேள்வி கேட்கலாம். அதேபோல் தமிழ்நாடு சட்டமன்றம் அதனுடைய கட்டமைப்பு, அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் சார்ந்த வினாக்கள் நிச்சயமாக இடம்பெற வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அதேபோல் உள்ளாட்சி அமைப்புகள் பார்க்கும்போது தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன வந்து உள்ளடக்கம் அப்படின்னா, 3 அடுக்கு அமைப்பு பற்றி கேட்டிருக்காங்க. அதேபோல் 73வது மற்றும் 74வது அரசமைப்பு திருத்தங்கள், அதேபோல் தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994, அதேபோல் கிராம சபை சார்ந்த வினாக்கள் வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேபோல் தமிழ்நாடு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இயல்பு என்ன, பரிணாம வளர்ச்சி என்ன, அதனுடைய நிறுவன அமைப்பு என்ன, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சார்ந்த வினாக்கள் வந்து இடம்பெற வாய்ப்புகள் அதிகம். அதேபோல் தமிழ்நாடு நிர்வாகத்தின் முக்கிய அம்சங்கள் பார்க்கும்போது தலைமைச் செயலகம் சார்ந்த வினாக்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அதேபோல தலைமைச் செயலரை பத்தி கேள்வி கேட்கலாம். கூடுதல் தலைமைச் செயலர் பத்தி கேள்விகள் கேட்கலாம். அதேபோல தமிழ்நாடு அரசுடைய முதன்மைச் செயலாளர் பத்தி பொறுப்புகளும், பணிகளும் சார்ந்த வினாக்கள் இடம்பெற வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மாவட்ட நிர்வாகத்துக்கு வரும்போது, மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் இடம்பெறும் சொல்லியிருக்காங்க. அதேபோல தமிழ்நாடு அரசுடைய மின் ஆளுகை கொள்கை, அதேபோல தமிழ்நாடு அரசின் மின் ஆளுகை, அதேபோல அலைபேசி ஆளுகை, அதனுடைய துவக்கங்கள், தமிழ்நாடு அரசின் சிறப்பு நிறுவனங்கள் பற்றி கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா கேள்விகள் இடம்பெறும் சொல்லியிருக்காங்க. அதனுடைய நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1990 முதல் தான் அவங்க மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ 1990லேருந்து படித்தாலே போதுமானது. அதிக கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீதி கட்சின்னு வர்றதுனால நீதி கட்சியிலையும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த திட்டத்துடைய நோக்கங்கள் என்ன, அதனுடைய செயல்பாடு என்ன, அதில் உள்ள பிரச்சனைகள், அதாவது சிக்கல்கள் என்ன, அதில் நிறைந்திருக்கக்கூடிய சவால்கள் என்ன, இது சார்ந்த வினாக்கள் வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த கேள்வி இது பார்த்தீங்கன்னா நேரடி கேள்வியாக வராமல் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக வர வாய்ப்பு இருக்குது. அதேபோல் நலத்திட்டங்கள் மற்றும் மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு நடவடிக்கைகளின் தாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு கடைசியில் இதனுடைய அரசியலமைப்பு சார்ந்த நடவடிக்கைகள் வந்து கேள்வி கேட்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நிச்சயமாக நமக்கு வந்து இந்த பகுதியில் ஒரு சவால் நிறைந்த ஒரு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் நம்ம இதை எதிர்பார்க்குறோம்.